மிக மோசமான ஒரு நாள். குறிப்பாக வசீரெக்ஸ்ல ஃபண்ட்ஸ் வச்சிருந்தவங்க, வசீரெக்ஸ்ல கிரிப்டோ கரன்சிஸ் வச்சிருந்தவங்க, வசீரெக்ஸ்ல கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு மிக மோசமான ஒரு நாள். என்ன காரணம்னா 230 மில்லியன் டாலர்ஸ் வருமானம் உள்ள கிரிப்டோ கரன்சிஸ் வசீரெக்ஸ்ல இருந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு. எதுலாம் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெப்பே, இடிஹெச், ஃப்ளாக்கி, மேட்டிக், யூஎஸ்டிடி இது மாதிரி காயின்ஸ். இதை தவிர வந்து எஃப்இடி, டென்ட் இது மாதிரி காயின்கள்ல ஒரு 56 மில்லியன் டாலர் மொத்தமா சேர்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 235 மில்லியன் டாலர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா திருடிருக்காங்க, ஹேக் பண்ணிருக்காங்க. இதை திருடணும்னா எக்ஸ்சேஞ்சுக்குள்ள திருடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ஒரு வேலட் வச்சிருக்கணும், சிங்கிள் சைன்டு வேலட் அல்லது சிங்கிள் சிக்னேச்சர் வேலட்னு சொல்லுவாங்க. ஆனா எக்ஸ்சேஞ்சுக்குள்ள இருக்கிறதுல மல்டி சிக்னேச்சர் வேலட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இப்போ எந்த ஒரு வேலட் இருக்குன்னா அந்த வேலட்டை நான் ஓப்பன் பண்றதுக்கு இதை நான் என்னுடைய பிரைவேட் கீயை கொடுத்தோம்னா போதும், இந்த வேலட் ஓப்பன் ஆகிடும். அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறது ஒரு சிங்கிள் பர்சனோட கீயை கொடுத்து ஓப்பன் ஆகாது, மல்டி சிக்னேச்சர். அதாவது வந்து இன்னொரு மனிதர், இன்னொரு மனிதர், இன்னொரு மனிதர், இன்னொரு மனிதர், இவரோட பிரைவேட் கீயை கொடுக்கணும், இவரோட பிரைவேட் கீயை கொடுக்கணும், இவரோட பிரைவேட் கீயை கொடுக்கணும், இவங்களோட பிரைவேட் கீயை கொடுக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட பிரைவேட் கீயை கொடுத்து இதெல்லாம் எங்க வரும்னா ஒரு மைய புள்ளியில இங்க வந்து சேரும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியும். இதுல என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வசீரெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் மேனேஜ்மெண்ட், ஒரு பர்டிகுலர் பர்சன், அவரோட சிக்னேச்சர், அகெயின் வசீரெக்ஸ்ல இருக்கக்கூடியவரோட சிக்னேச்சர், அகெயின் வசீரெக்ஸ்ல இருக்கக்கூடியவரோட சிக்னேச்சர், அகெயின் வசீரெக்ஸ்ல இருக்கக்கூடியவரோட சிக்னேச்சர். இதை தவிர இந்த வேலெட்டெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்குன்னு சில கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனி பேர் வந்து லிமினல். அந்த கம்பெனில இருக்கவங்க கடைசியா ஆத்தரைஸ் பண்றாங்க. இவங்க எல்லாம் ஓகே பண்ண பிறகு, இவங்க ஆத்தரைஸ் பண்ண பிறகுதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வேலெட் ஆக்சுவலா ஆக்சஸ் பண்ண முடியும், அல்லது இந்த வேலெட் என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வேலெட் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா திருடி இருக்காங்கன்னா மிகப்பெரிய சாமர்த்தியமா என்ன பண்ணிருக்காங்க, இதை திருடி இருக்காங்க. இந்த ஹேக்கை வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு முதல் தர விசாரணையில என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்ன சந்தேகப்படுறாங்கன்னா நார்த் கொரியால இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஹேக்கிங் குரூப். அந்த குரூப்புக்கு பேர் வந்து லசாரஸ் குரூப். லசாரஸ் குரூப்ன்ட்டு இந்த குரூப் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் அப்படி பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேங்கை ஹேக் பண்ணிருக்காங்க. நார்த் கொரியன் அதிபரை பத்தி ஒரு படம் எடுத்த காரணத்துக்காக சோனின்ற நிறுவனத்தையே ஹேக் பண்ணிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள், பல பேங்குகள், பல கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேக் பண்ணிருக்காங்க. ஸோ தே ஹேவ் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட். ஹேக்கிங்ல வந்து சிறப்பா பண்ணக்கூடிய ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லசாரஸ்ன்றது. அங்க ஏன்னா வந்து நார்த் கொரியால வந்து ஹேக்கிங்ன்றது லீகல். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க லீகலா ஹேக் பண்றாங்க. அதுதான் அவங்களோட முக்கிய தொழிலேயும் கூட. அதனால வந்து அவங்க ஹேக் பண்ணிருக்காங்க. ஸோ இதை ஹேக் பண்ணிட்டாங்க. ஓகே, இதை வந்து கேஷ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சாமர்த்தியமா என்ன பண்ணிருக்காங்கன்னா யூஎஸ்டிடி எதுவுமே மாத்தல. அவங்க ஹேக் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணி இடிஹெச்சா மாத்திருக்காங்க. முதல் தரத்துல என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்தையுமே வந்து இடிஹெச்சா மாத்திருக்காங்க. யூஎஸ்டிடியா மாத்தல. யூஎஸ்டிடியா மாத்தினா நம்ம எடுத்துட்டு போய் வெளில எடுத்துட்டு வரது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னவா மாத்திருக்காங்கன்னா இத்ரியமா என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பெப்பே மற்ற காயின்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க பொதுவா பொறுமையாக மாத்திருக்காங்க. நம்மளுடைய ஃபண்ட்ஸுக்கு என்ன ஆகும், இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே வந்து நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. பெரிய லிக்விடிட்டி கிடையாது, பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் கிடையாது, சொல்ல போனா பெரிய அளவுக்கு டிரான்சாக்ஷன்ஸும் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில கிட்டத்தட்ட 2000 கோடி, அதாவது 235 மில்லியன் டாலர் வருமானம் உள்ள கரன்சிஸ் வெளியில போயிருக்கு. இது அவங்களால ரெக்கவர் பண்ண முடியலன்னு சொன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா திவால் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு நோட்டீஸ் தான் கொடுக்கறது தவிர ஒரு வழி கிடையாது. கூடுமான வரையில ரெக்கவர் பண்றதுக்கான முயற்சிகளை ஈடுபடுவாங்க. அது சப்போஸ் இன்கேஸ் ரெக்கவர் பண்ண முடியலன்னு சொன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களால இதிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா 2000 crores இஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட், ஒரு பெரிய அமௌண்ட். ஸோ உள்ளுக்குள்ள இருக்க பணம் வந்து இப்போ என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண முடியல, கிரிப்டோ வித்ட்ரா பண்ண முடியல, எதுவுமே வித்ட்ரா பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ். அதாவது உள்ளுக்குள்ள அந்த இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்ல எஸ்பெஷலி வசீரெக்ஸ்குள்ள பணம் வச்சிருந்த பல பேர். ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் தம், ஐ ஃபீல் பிட்டி ஃபார் தம். ஏன்னா வந்து இதை ரெக்கவர் ஆச்சுன்னு சொன்னா பை காட்ஸ் கிரேஸ் உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். போட்ட காசு வெளில வந்துட போகுது. ரெக்கவர் ஆகலன்னு சொன்னா இட் இஸ் வெரி 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 டஃப். ஏன்னா இட்ஸ் டஃப் டைம் அகெட்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இப்போ வந்து இப்போதான் இந்தியாவில் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து லீகலைஸ் பண்றதுக்கோ அல்லது வந்து அங்கீகரிக்கிறதுக்கோ அல்லது வந்து ரெகுலேட் பண்றதுக்கோ முயற்சிகள் நடந்துட்டு இருக்கும் தருவாயில இப்போ என்ன இருக்குன்னு ஒரு ஹேக் ஒன்று நடந்திருக்கு. ஸோ இதனால என்ன பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா யூ கான்ட் கெட் டு கோர்ட் ஆல்சோ. ஏன்னா வந்து இன்னும் ரெகுலேட் பண்ணாத அன்ரெகுலேட்டட் அசெட் தான் அது, இன்னும் ரெகுலேட்டட் அசெட் கிடையாது. ரெகுலேட்டட் அசெட்டாக இருந்தால் கூட சில விஷயங்கள் நடக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து இதுல வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து
வாட் யூ கால் தட் இன்சூரன்ஸ் தானே அதில் கிளைம் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் எவ்வளோ அதுக்கு இன்சூர் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம்லாம் தெரியல. இன்கேஸ் அவங்க இன்சூர் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50% மக்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ண போறாங்கன்றது இன்னும் 2-3 நாள்ல தான் தெரியும். இப்போ வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபண்ட்ஸ் ஆர் சேஃப் அப்படின்ற விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. இன்னொன்று வந்து எப்படியும் நாங்கள் மீட்டு கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. டெம்பரரியா நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து அந்த வித்ட்ராயல்ஸை வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா சப்போஸ் வித்ட்ராயல் இப்போ அலோவ் பண்ணாங்கன்னு பார்த்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா விறுவிறுன்னு வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா சுத்தமாக கம்பெனியை வந்து ரொம்ப எல்லா ஃபண்ட்ஸுமே வெளியில போயிடும். டோட்டலாகவே பிளாக் லிஸ்ட் ஆன மாதிரி டோட்டலாகவே வேனிஷ் ஆகிடும் கம்பெனி. அதனால தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த ஃபண்டாவது உள்ள இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இன்னும் ஒரு 2-3 நாள்ல தெரியும் எந்த அளவுக்கு வந்து இதோட இம்பாக்ட் இருக்க போகுது. நமக்கு நம்ம போட்ட காசு கிடைக்குமா கிடைக்காதான்றது அட்லீஸ்ட் நாளைக்கு கண்டிப்பாக தெரியும். ஐ ஃபீல் வெரி பிட்டி ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் ஃபண்ட்ஸ் இன் வசீரக்ஸ்.